Dear students, welcome back to our class. இந்த வீடியோல mounting file system அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Mounting அப்படினாலே என்னன்னா connecting, that is attaching, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா mounting னு சொல்லுவோம். So mountingன்றது attaching additional file system, that is currentா நமக்கு available files ஓட some additional files attach பண்ற ஒரு process தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா mounting னு சொல்றோம். ஓகேவா? So mountingன்றது நம்ம files attach பண்ற ஒரு process. Okay? So நார்மலா லினக்ஸ்ல என்னப்பா இருக்கு? லினக்ஸ்ல நிறைய ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுடைய டைரக்டரி ட்ரீல, ரூட் டைரக்டரியில நிறைய டைரக்டரிஸ் இருக்கு, சப் டைரக்டரிஸ் இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளுடைய ரூட் டைரக்டரியில சேவ் ஆகி இருக்கு. நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ஏதாவது புதுசான ஸ்டோரேஜ் டிவைஸை நம்மளுடைய சிஸ்டமோட அட்டாச் பண்ணணும், நியூ ஸ்டோரேஜ் டிவைஸ் ஏதாவது நம்மளுடைய சிஸ்டமோட அட்டாச் பண்ணணும்னு யூசர் வந்து விரும்பினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அந்த டைரக்டரி ட்ரீல எந்த பிளேஸில் அந்த பர்டிகுலர் டிவைஸை அட்டாச் பண்ணணும், எந்த இடத்துல அட்டாச் பண்ணணுன்றதை அவர் கிளியராக மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் மவுண்ட் பாயிண்ட். எந்த இடத்துல அந்த நியூ டிவைஸை அட்டாச் பண்ணணும்னு சொல்றது தான் மவுண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம மவுண்டிங் அப்படின்னாலே அட்டாச்சிங் அடிஷ்னல் ஃபைல்ஸை நம்ம அட்டாச் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் சிம்பிள், மவுண்ட் டிவைஸ், தென் மவுண்ட் டிவைஸ் நேம், தென் மவுண்ட் பாயிண்ட். மவுண்ட்ன்றது என்ன? நம்மளுடைய கமாண்ட். டாலர் சிம்பிள்ன்றது யூசர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். மவுண்ட்ன்றது நம்மளுடைய கமாண்டு. டிவைஸ் நேம்ன்றது எந்த ஸ்டோரேஜ் டிவைஸை நம்ம ஆட் பண்ண போகிறோமோ, தட் இஸ் அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸுடைய நேமு. மவுண்ட் பாயிண்ட்ன்றது நம்ம எந்த டைரக்டரியில் எந்த இடத்துல அதை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மவுண்ட் பாயிண்ட்ன்றது. ஓகேவாப்பா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃப்ளாப்பி டிரைவை நம்ம வந்து மவுண்ட் பண்ண போறோம். ஃப்ளாப்பி டிரைவ்ன்ட்டு முன்னாடியெல்லாம் இருக்கும்ப்பா, இப்பெல்லாம் நீங்க தான் ஃப்ளாப்பி டிஸ்கே பார்த்ததே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லலாம் ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃப்ளாப்பி டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாப்பி டிரைவை டிஸ்கை நம்ம வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோம், அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள்ன்றது யூசர் ப்ராம்ப்ட்டு, மவுண்ட்ன்றது கமாண்டு, நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான கமாண்டு, DEVFDOன்றது தான் நம்மளுடைய டிவைஸ். புது ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுன்னா இதுதான் டிவைஸு. எந்த இடத்துல நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம்னா MNT ஃப்ளாப்பி அப்படின்றது நேம் ஆஃப் த டைரக்டரி. இந்த டைரக்டரியில் தான் டிவைஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ DEVFDOன்றது நேம் ஆஃப் த ஸ்டோரேஜ் டிவைஸ். எந்த டிவைஸை நம்ம மவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸோடைய நேமு. MNT ஃப்ளாப்பின்றது நம்மளுடைய மவுண்ட் பாயிண்ட். எந்த இடத்துல நம்ம அந்த டிவைஸை லோட் பண்ண போகிறோம் அப்படின்றது மவுண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மவுண்டிங்னா என்னன்னு சொல்லுவோம், அட்டாச்சிங் நியூ அடிஷ்னல் ஃபைல் சிஸ்டத்தை அட்டாச் பண்ணுற ஒரு ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மவுண்டிங்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அன்மவுண்டிங் ஃபைல் சிஸ்டம். இந்த அன்மவுண்டிங் ஃபைல் சிஸ்டம்ன்ற என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய டைரக்டரி ட்ரீல அட்டாச் பண்ண ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா அன்மவுண்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அன்மவுண்ட்ன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபைல் சிஸ்டத்துலேருந்து தட் பர்டிகுலர் டிவைஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் அன்மவுண்ட். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual டாலர் சிம்பிள், அன்மவுண்ட்ன்றது நம்மளுடைய டாலர் சிம்பிள்ன்றது யூசர் ப்ராம்ப்ட், அன்மவுண்ட்ன்றது தான் நம்மளுடைய கமாண்டு, டிவைஸோடைய நேம், எந்த டிவைஸை எந்த இடத்துல உள்ள எந்த டிவைஸை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ கமாண்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளாப்பி டிரைவை தான், ஃப்ளாப்பி டிஸ்கை தான் நம்மளுடைய இதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டாலர் சிம்பிள் யூசர் ப்ராம்ப்ட், அன்மவுண்ட்ன்றது நம்மளுடைய கமாண்டு,
எந்த இடத்துல ரிமூவ் பண்ண போகிறோம், எந்த டிவைஸ் DEVFDO அப்படின்ற டிவைஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இல்லைன்னா இந்த டைரக்டரி நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அன்மவுண்ட் MNT ஃப்ளாப்பி அப்படின்றது நம்ம டைரெக்டாக மவுண்ட் பாயிண்ட்டை சொல்லிட்டோம். மவுண்ட் பாயிண்ட்டை வேணாலும் சொல்லலாம், டிவைஸ் நேம் வேணாலும் சொல்லலாம். ஓகேவாமா? ஸோ இதோட உங்களுக்கு 5th யூனிட் முடியுது. நம்ம இது வரைக்கும் ஆல் 5 யூனிட்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ வெரி மச் ராமா.